வணக்கம். டாடா மோட்டார்ஸோட ஷேர் கடந்த 3 மாசமா கன்டினியூஸா இறங்கிட்டே இருக்கு. இது ஆல் டைம் ஹையான ரூ. 1179 இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 774க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 34% வந்து இறங்கியிருக்கு. ஸோ நமக்கு நேச்சுரலா ஒரு டவுட் வரும். இத வந்து இப்ப வச்சிருக்கவங்க வந்து இத கன்டினியூவா ஹோல்ட் பண்ணலாமா? இல்ல வித்துறலாமா? இல்ல புதுசா இதுவரையும் வாங்காதவங்க இப்ப என்டர் பண்ணலாமா? இந்த மாரி நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் டாடா மோட்டார்ஸ் பத்தி பண்ணியிருக்கேன். அவங்களோட ரெவென்யூஸ் எப்படி இருக்கு? குரோத் எப்படி இருக்கு? ஃபியூச்சர் எப்படி இருக்கு? டெட் எப்படி இருக்கு? அவங்களோட காம்படிட்டர் கூட மாருதி, ஹுண்டாய் கூட கம்பேர் பண்ணி ஒரு டீடைல் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சர் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து மாருதி சுசுகி, அதுக்கப்புறம் ஹுண்டாய் மோட்டார், தேர்ட் வந்து இவங்க, அதுக்கப்புறம் வந்து மஹிந்திரா இருக்காங்க. அது பேசஞ்சர் கார் பொறுத்தவரையும். ஆனா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்க தான் நம்பர் ஒன். கண்டினியூஸா இவங்க தான் இத்தனை வருஷமா நம்பர் ஒன்னா இருக்காங்க. இவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி 1945ல வந்து ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த லோகோமோட்டிவ் தான் நிறைய பண்ணாங்க. இந்த ரயில்வே லோகோமோட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இது ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியா தான் ஆரம்பிச்சாங்க. அதனால தான் இந்த கம்பெனிக்கு இதுக்கு முன்னாடி பேர் பாத்தீங்கன்னா டெல்கோ, அதாவது டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனி. இப்போ நம்ம டாடா ஸ்டீல் சொல்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் டிஸ்கோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேர் வந்து டெல்கோ, டாடா மோட்டார்ஸ்க்கு. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் கார் வந்து டாடா சியரான்றதை வந்து 1991ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா எஸ்டேட்னு ஒரு கம்பெனி வரும், பெருசாக இருக்கும் அதுவும். அதுக்கப்புறம் 1994ல வந்து டாடா சுமோன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் லேட் 90ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா இண்டிகா வந்துச்சு. அப்புறம் இண்டிகோன்னு வந்துச்சு. அப்புறம் மரினான்னு வந்துச்சு. அப்புறம் நிறைய வந்துச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வந்து நிறைய இவி செக்மெண்ட்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் பென்ஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க இந்தியாவுக்கு பென்ஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி அர்லியர் டேஸ்ல வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் இவங்க பண்ணாங்க. இவங்களுக்கு மெயினா 3 பிசினஸ் லைன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ரெண்டாவது வந்தீங்கன்னா டொமஸ்டிக் பேசஞ்சர் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் பாத்தீங்கன்னா அவங்க ரீசெண்டா அக்வயர் பண்ணாங்களே ஜாகுவார் லேண்ட் ரோவர், ஸோ அந்த பிசினஸ் இருக்கு. இதுல சப்சிடரிஸ் பாத்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 1 இயர்க்கு முன்னாடி லிஸ்ட் ஆச்சு. ஸோ அதுல வந்து டாடா மோட்டார்ஸோட ஷேர் பாத்தீங்கன்னா 53% வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு இதுக்குள்ளாரியே, டாடா மோட்டார்ஸ்குள்ளாரி. ஸோ அவங்க எல்லாம் இந்த வெஹிக்கிள் ஃபைனான்ஸ், இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம இவங்க ஃபைனான்ஸ் பண்றாங்க. ஒரு கம்பெனி டாடா மோட்டார்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் புரோக்கிங் அட்வைசரி சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பாடி சொல்யூஷன், பாடி பில்ட்லாம் இவங்க பண்ணுவாங்க. பஸ் எல்லாம் பண்றாங்களே, வெறும் சேசிஸ் என்ஜின் மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் பாடியை பில்ட் பண்ணும். அதுக்கு டாடா மோட்டார்ஸ் பாடி சொல்யூஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாடா டேவோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கம்பெனி அப்படின்றது வந்து ஒரு சவுத் கொரியாவில் வந்து இந்த கம்பெனி இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஜாயின்ட் வெஞ்சரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இவி, ஹைட்ரஜன் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பண்றாங்க. ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள்ஸ் பண்றாங்க. நல்லா அங்கேயும் வந்து ஒன் ஆஃப் த லீடர் இன் சவுத் கொரியான்னு சொல்லுவோம் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல. ஸோ இங்கே ஃபினான்ஷியல் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபினான்ஷியல் வந்து 3 கம்பெனி, டாடா மோட்டார்ஸ், மாருதி அண்ட் ஹுண்டாய், மூணுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ரெவென்யூ Q1ல வந்து இது எல்லாமே கோடியில் இருக்கு. 1,08,048 கோடி இருக்கு Q1ல. இதே Q2ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இறங்கி 1,01,450 கோடி இருக்கு. இதே மாருதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q1ல 35,779 crores இருக்கு. Q2ல வந்து 37,449 இருக்கு. ஸ்லைட்டா அப் ஆயிருக்கு. ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா Q1ல வந்து 16,974, Q2ல பார்த்தீங்கன்னா 16,876, கொஞ்சமா உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இவங்களோட 3 டைம்ஸ் வந்து பிகர் தென் மாருதி. ஸோ டைரக்டா இந்த ரெவென்யூ பார்த்து நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இதுல வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் இருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ Q2ல வந்து 3,450 crores வந்து பண்ணியிருக்காங்க. மாருதி 3,102, இவங்க ஹுண்டாய் பார்த்தீங்கன்னா 1,338. இப்போ எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸும் அந்த அளவுக்கு growth இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்கு. அப்புறம் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு 1,06,549 கோடி இருக்கு. மாருதி வந்து 158 கோடி, ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஹுண்டாய் வந்து 1,058 கோடி. இங்க பாரோயிங்ஸ் பார்த்து நம்ம இது எகைன் நம்ம டைரக்டா கம்பேர், உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். பட் வந்து லைக் டு லைக் கம்பேரிசன்ல பாரோயிங், ஏன்னா பாரோயிங் இங்க வந்து டாடா மோட்டார்ஸ்னு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு, டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ். ஸோ அவங்களுடைய ஜாப்ஸ் வந்து
இல்லையா, உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறது தான் கமர்ஷியல் வெஹிக்கிள் மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால வந்து ஆப்வியஸ்லி இது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்றனால உங்களை வந்து டெபாசிட் வாங்கி மற்றவங்கள்ட்ட வாங்கி அதை கொடுப்பாங்க. ஸோ அதனால ஆப்வியஸ்லி வந்து பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வெறும் ஆட்டோமேட்டிவ் பிஸ்னஸ் மட்டும் இதோட வந்து டெட் ஒன்லி பார்த்தீங்கன்னா 16,000 கோடி தான் இருக்கு. இது வந்து 2023ல 43,700 கோடி இருந்துச்சு. இப்போ நல்லாவே குறைச்சிருக்காங்க, 16,000 கோடிக்கு தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது 24-25 எண்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து டெட் ஃப்ரீ ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க சிஎஃப்ஓ சொல்லியிருக்காரு பாலாஜி அப்படின்ட்டு. ஸோ அதனால பாரோயிங்ஸ் பார்த்து நீங்கள் யாரும் வந்து திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ ஒன்லி 16,000 crores அதுவும் வந்து சீக்கிரமா வந்து டெட் ஃப்ரீ ஆகிடும். ஸோ டாடா மோட்டார்ஸ் பிளானை பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ டெட் ஃப்ரீ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் வந்து ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு அவங்களோட இந்தியா பிஸ்னஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க டெட் ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஸோ மார்ச் 2024 அவங்க டெட் ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஜாகுவார் லேண்ட் ரோவர் பிஸ்னஸ் அக்வயர் பண்ணாங்க இல்லைங்களா, அதுல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய டெட் இருக்கு. அதுவும் வந்து இந்த வருஷ கடைசியில டெட் ஃப்ரீயா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளும் பேசஞ்சர் வெஹிக்கிளும் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு 12 months ஆகும் உங்களுக்கு அது பிரிச்சுருவாங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் நான் முன்னாடியே சொன்ன அசோக் லேலனோட அது பெரிய கம்பெனி. ஸோ நல்லாவே வேல்யூ இருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வந்து இன்னொரு ஷேர் கிடைக்கும். அது எப்படின்னா, ஒன்று வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளா இருக்கும், இன்னொன்று வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளா இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டுமே க்ரோ ஆகும். உங்களுக்கு தெரியும் அசோக் லேலண்ட் ஷேர் 200க்கு மேலே இருக்கு. ஸோ அதனால அதை ஈஸியா வந்து இது அதோட டபுள் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் சொல்றேன். இவி செக்மெண்ட்ல நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இந்தியாவிலேயே வந்து நம்ம கார் பிஸ்னஸ்ல ஈவில இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. இப்போ நிறைய வந்து அப்போ இனிஷியலாக நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நல்லாவே வந்து இவங்களுக்கு க்ரோத் இருக்கு, மக்களோட ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு எல்லாம் ஈவினா இப்போ வாங்குறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாயெல்லாம் இப்போ தான் ஒரு மாடலே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னும் மாருதி உள்ளாரையே நுழையில, ஸ்லைட்டாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மட்டும் கொஞ்சம் வராங்க. ஸோ அதனால கிளியரா அவங்க இவி செக்மெண்ட் லீடர். அதே மாதிரி இவங்க ஜாகுவார் லேண்ட் ரோவரும் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப், யுஎஸ் அதெல்லாம் வந்து யூரோப்ல வெரி கிளியரா சொல்லியிருக்காங்க 2030ல வந்து ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால அதுவும் வந்து ஃபுல்லாவே வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ராணிப்பேட்டில் வந்து பிளான்ட் போட்டிருக்காங்க. அது வந்து ஃபுல்லாவே எக்ஸ்போர்ட் பண்றது தான் இவி வெஹிக்கிள்ஸ் தான் ஜாகுவார் லேண்ட் ரோவர் பண்ண போறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரையும். ஸோ டாடா மோட்டார்ஸ் ரெவென்யூஸ் என்ன, அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க பிசினஸ், அவங்க பிளான் என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டாக் டீடைல்ஸ்லாம் பார்ப்போம். என்ன ஸ்டாக் என்ன பிரைஸ்ல இருக்கு, அதோட பி என்ன இருக்கு, ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ மற்ற எல்லாமே வந்து பார்ப்போம். ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு வந்து ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் கொரிஸ் இருக்கு, நீங்க எஸ்ஐபி ஏதாவது போடணும், இல்ல நியூ ஃபண்ட் ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணணும், அசட் அலோகேஷன் ஏதாவது கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், போர்ட்ஃபோலியோவும் வெல்த் மேனேஜர் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் நீங்க இங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் டீடைல்ஸ்ல என்ன அப்ரோச் பண்ணலாம். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 8.52 இருக்கு. ஸோ இது வந்து மாருதி இல்லை வந்து உண்டாய்க்கெல்லாம் பார்த்தா 24 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து எவ்வளவு வந்து தேர் வில்லிங் டு பே ஃபார் ₹1 ஆஃப் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு தான் இதோட மீனிங். அதனால தான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆர்ஓசி 20.1 இருக்கு. அதே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 49.4% இருக்கு. உங்களுக்கு டாடா மோட்டார்ஸோட ஃபேஸ் வேல்யூ ஷேர் பார்த்தீங்கன்னா ₹2 ஷேர். டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1.05. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை அப்படி நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல வந்து டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் எடுத்துட்டு மீதி டெட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் பிசினஸ்ல ஒன்லி 16,000. அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் டெட் ஈக்விட்டி. இது 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 13.6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 13.5%. 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 35.4%. இது வந்து சிஏஜிஆர் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஸோ இப்போ என்னன்னா நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்நேரம் வந்து 200%க்கு மேல உங்களுக்கு growth இருக்கும். இந்த ஸ்டாக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இமீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் பார்த்து அப்படின்னா எங்க இருக்குன்னா உங்களுக்கு வந்து 813 இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 760 இருக்கு. இந்த ஸ்டாக் இறங்குனதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஒரு காரணம் வந்து நம்ம ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. பிளஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு, மார்ஜின்ஸ் வந்து கம்மியா இருக்கு, எபிட்டாலாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரே நாள் அந்த ஸ்டாக் வந்து 5% இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேரியஸ் ஃபேக்டர் வந்து நம்ம இந்தியாவோட ஆட்டோமொபைல் க்ரோத்தும் அந்த அளவுக்கு சரியா இல்லை. ஸோ அதனால வந்து இறங்கிட்டே இருக்கு. ஸோ மாருதி சுசுகியோட டீடைல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இவங்களோட கரண்ட் பிரைஸ் வந்து ₹11,006 இருக்கு. இவங்களோட பி பார்த்தீங்கன்னா 24.7. உங்களுக்கு தெரியும் அது ஹை பி அப்படின்ட்டு. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹5. ஸோ ஆர்ஓசியும் ஆர்ஓஐயும் பார்த்தீங்கன்னா
21.8 இருக்கு, அப்புறம் 16.8 இருக்கு. இவங்கள்ட்ட டெட் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 0. ஸோ டெட் பாத்தீங்கன்னா ₹158 அது ஒண்ணுமே இல்ல. இந்த ஸ்டாக் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% டவுன் ஆயிருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 4.59%, 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 9.97%, 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 9.17%. டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்களா 5 இயர்ஸ்ல 35 பாயிண்ட் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா வெறும் 9.17% தான். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் growth, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக் growth அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் தான் பெட்டரா இருக்கு. உங்களுக்கு ஹுண்டாய் மோட்டார்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஹுண்டாய் மோட்டார்ஸ் ரீசெண்டா லிஸ்ட் ஆனது இது உங்களுக்கு தெரியும். இதோ வந்து ஐபிஓ பிரைஸ் வந்து 1960 வந்துச்சு. இதோட பி பாத்தீங்கன்னா 24.1 இருக்கு. இதோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1766. இதோட ஐபிஓ பிரைஸோட இது கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹10 ஷேரு. டாடா மோட்டார்ஸ் வந்து ₹2 ஷேரு. மாருதி சுசுக்கு வந்து ₹5 ஷேர். ஞாபகம் வச்சுங்க ஃபேஸ் வேல்யூ. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலுக்கு பாத்தீங்கன்னா 51.4%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 39.6%. இவங்களுக்கு டெட்டும் பெருசா இல்ல, 1058 கோடி தான். ஸோ ரிட்டர்ன் வந்து இப்போ ரீசெண்டா இது லிஸ்ட் ஆனதுனால இவங்களுக்கு வந்து எதுவும் 1 இயர் 3 இயர்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா 1897 இருக்கு. சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 1740 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் பத்தி ஒரு நல்ல ஐடியாவே கிடைச்சிருக்கும். அந்த கம்பெனி எப்படி, அதோட growth எப்படி, ரெவன்யூஸ் இருக்கு, எவ்வளவு வந்து அவங்களுக்கு டெட் இருக்கு, அவங்க பியர்ஸ் கூட அவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பிஇ எவ்வளோ இருக்கு, ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கு, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கு ஆன் கேபிட்டல் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஆன் ஈக்விட்டி, அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இதெல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் 1 இயர் கிராஃப் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து 671 லாஸ்ட் இயர்ல இருந்துச்சு. அப்படியே ஏறிட்டு நல்லாவே growth ஆகி மேலே போயிட்டு டுவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் அந்த சமயத்துல இனிஷியல்ல வந்து பீக் வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இறங்கி ஒரு 45 டிகிரில இப்படி ஃபால் ஆயிட்டு இருக்கு. இதே மாருதியோட கிராஃப் பாத்தீங்கன்னா இங்க 1 இயர் கிராஃப் கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ல இருந்துட்டு இப்போ ஆகஸ்ட் மாசம் வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு செப்டம்பர் அந்த மாதிரி இதுல ஆகஸ்ட்லயும் ஒரு வாட்டி பீக்ல போச்சு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர்ல பீக்ல போயிட்டு இனிஷியல்ல செப்டம்பர் எண்டுல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீப்பா அப்படியே வந்து இறங்குது. ஒரு இது வந்து அது வந்து 45 டிகிரில இறங்கிச்சு. இது க்ளோஸ் டு வந்து 75 டிகிரில அப்படியே ஸ்டீப்பா இறங்கிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், நான் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து லாஸ்ட் வந்து ஒரு 3-4 இயர்ஸா வச்சிருக்கேன். ஈவன் டிவிஆரும் டாடா மோட்டார் டிவிஆரும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து மர்ஜர் ஆனவொடனே அதோட கன்வர்ஷன் எனக்கு கிடைச்சிச்சு டாடா மோட்டார்ஸா. ஸோ இது வந்து நல்லா எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எனக்கு டாடா மோட்டார்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்களோட இவி வந்து அவங்க தான் தேர் லீடர். நாளைக்கு வந்து பேசஞ்சர் கார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெண்டுமே பிரியும் போது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அதோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நல்லா லிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு அசோக் லேலண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. அவங்களோட பிரைஸ் அரௌண்ட் 250 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ இது வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 400 அந்த ரேஞ்ச்ல வரும். ஸோ அது இப்போ இதோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 770 இருக்கும்போது அது 40-50% மேல வருது இல்லைங்களா? அது ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு போனஸ் மாதிரி தான். அப்புறம் டாடா மோட்டார்ஸோட இந்த ஒரிஜினல் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் நல்லா வந்து growth ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஜாக்வார் லேண்ட் ரோவர் வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு லக்ஸரி பிராண்ட்ல. நீங்க யூஐ எல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஃபெண்டருக்குலாம் வெயிட்டிங் பீரியட் வந்து 6 மாசம். அதே மாதிரி யூரோப்ல வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு. இவங்களும் ஃபுல்லா வந்து 2030 வந்து இவி வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லா போறாங்க ஜாக்வார் லேண்ட் ரோவர்ல. ஸோ அதனால வந்து நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுவேன். ஈவன் இந்த சமயத்துல கூட நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். 30% அந்த மாதிரி ஆகும்போது நான் திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது நமக்கு தெரியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா வந்து சில பேர் கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் இறங்குமே இப்பயே வாங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னா, இறங்கும் தான். பட் நமக்கு தெரியாது இல்லைங்களா எது லோயஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினேன்னு வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் ஆகும். திடீர்னு ஒரு நாள் மேல போக ஆரம்பிச்சிச்சு, நம்ம கடைசியா பாட்டம்காக வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு நாள் மேல போக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படின்னா திருப்பி ஐயோ அப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து உங்களுடைய வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய ஹோல்டிங் பீரியட் எவ்வளவு நாள் வச்சிருக்க போறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா இல்ல விற்கலாமா அப்படின்றது. ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் ஃபுல் டைம் இன்வெஸ்டர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ், எஸ்ஐபி ஏதாவது போடணும், இல்ல அசட் அலோகேஷன் பண்ணணும், இல்ல உங்க எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இந்த மாதிரி எதுவாக கொஸ்டின் இருந்தாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.